டார்க் சர்க்கிளில் தூக்கம் மட்டும் இல்லை, அவங்க வந்து எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ ஸ்க்ரீன் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான ஆயில். அதை வந்து ஆல்மண்ட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தே கேன் அப்ளை ஃபார் டார்க் சர்க்கிள்ஸ். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் ஈவன் ஃபார் த ஸ்கின் வெர்ஜின் கோகோனட் ஆயில் இஸ் வெரி குட். ரோஸ் பெட்டல்ஸு ஏன்னா மில்க்கு, ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணது தான் குங்குமாதி தைலம். குங்குமாதி தைலம் வெரி ஸ்பெசிஃபிக்லி ஃபார் பிக்மெண்டேஷன் இட் வில் ஒர்க் வெரி வெல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோயிங்னஸ் வந்து கொடுக்கும், ஒரு ரிஃப்ரெஷ்டு ஃபீலிங், டல் ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டல் ஸ்கின்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வாதம் அதிகமாக இருக்கும்போது பாடியில் வந்து டல் ஸ்கின் வந்து ஏற்படும். ஸோ எய்தர் அவங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும், ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது, இல்லை லைஃப் ஸ்டைல்லையோ ஏதோ ஒரு இஷ்யூ வந்து இருக்கும். ஸ்கின்ன்றது வந்து நம்மளோட கட்டு, நம்மளோட ஹெல்த்தோட ஒரு மிரர் தான். ஸோ ஹவு ஹெல்த்தி யூ ஆர் அண்ட் ஹவு ஹெல்த்தி யுவர் கட் இஸ், தட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் யுவர் ஸ்கின். ரொம்ப ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து திருப்பி அவங்க ஆயில் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களோட ஆக்னி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி ஸ்கின் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு எனக்கு வீட்டிலே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி இதுக்கு நான் கியூர் கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கூட ஒரு ஆயுர்வேத டாக்டர் இணைஞ்சிருக்காங்க, டாக்டர் ரேகா. அவங்க கிட்ட ஸ்கின் கேர் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் முக்கியமாக ஸ்கின் கேரில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் என்னென்னு அவங்க நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க. வாங்க அவங்க கிட்ட போய் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு சில பிரச்சனைகளை வந்து நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கு ப்ராக்டிக்கலாக என்னென்ன சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு ஆஸ் எ டாக்டராக நீங்கள் வந்து சொல்லுங்கள். இது எல்லாத்துக்குள்ளேயே போகிறதுக்கு முன்னாடி இப்போ ஆன்லைனில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒரு ஆயில் போயிட்டுருக்கு மேம். டீடான் ஆயில் அப்படின்றது சொல்கிறாங்க, நாள் பால்மராதி ஆயில்னு. இது ஆக்சுவலி என்ன, இது ஆக்சுவலாகவே ஒர்க் ஆகுமா அண்ட் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஓகே, ஆயுர்வேதில் வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராடக்ட்ஸ் வந்து சில டைமில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து இன்ஸ்டாலெல்லாம் பார்த்திங்கன்னா நாள் பால்மராதி தைலம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஈவன் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் எல்லாம் கூட அதை ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டிங்காக வந்து இருக்குது. ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதில் வந்து ஆக்சுவலி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்காக, ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்காக, இச்சிங்கு, ரேஷஸ்ஸு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸு, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சஜஸ்ட் பண்ண ஒரு ஆயில் தான். பட் அதில் வந்து என்ன மஞ்சள் இருக்கிறது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹர்ப்ஸ் வந்து இன்க்ளூசிவாக இருக்குது. அதில் வந்து லோத்ரா பட்டை, மஞ்சள், சாண்டல்வுட்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஹர்ப்ஸ் வந்து அதில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆலமரம், அத்திமரம், ஸோ இதோட பட்டைகள்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நாள் பால்மரா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மரத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்களானே ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஆயில் ஃபார் ஸ்கின் அண்ட் டீடான் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுது. பட் நாள் பால்மராதி தைலம் ஃபேஸை விட ஆயுர்வேதா டாக்டர்ஸ் யூஸ்வலி சஜஸ்ட் ஃபார் த பாடி. பட் டெஃபினட்டாக ஃபேஸுக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட யூசஸில் வந்து இந்த டீடான்னு சொல்கிறாங்க மேம், அதாவது இந்த டேனை வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து க்யூர் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாகவே இது ஸ்கின் க்ளோயிங் பெனிஃபிட்ஸ் கொடுக்குதா? கண்டிப்பாக வந்து ரெகுலர் யூசஸ் வந்து பண்ணும்போது என்ன நல்ல வந்து ஸ்கின் க்ளோயிங் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. பட் இதை யார் அவாய்ட் பண்ணுன்றதும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ரொம்ப ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து திருப்பி அவங்க ஆயில் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களோட ஆக்னி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. யூஸ்வலாக நாள் பால்மராதி தைலம் நம்ம ஒரு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆயுர்வேதாவில் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா அதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு அவங்க வந்து பாத் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸோ இந்த மாதிரி ரெகுலராக அவங்க வந்து வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த டீடான் எஃபெக்ட் வந்து இருக்கும், ஸ்கின்னும் நல்ல க்ளோயிங்காக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆக்னே ப்ராப்ளம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. ஆக்னே இருந்தாலே ஸ்கின்ல என்ன போடுறோன்றது ரொம்ப கான்ஷியஸாக எடுத்து டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆக்னேக்கு சேஃப் அண்ட் செக்யூராக அதை இன்னும் வேர்சன் ஆக்காமல் எப்படி என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம ஸ்கின்ல? ஆக்சுவலி ஆயுர்வேதாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாடி டைப்ஸை வந்து பர்சன்ஸை வந்து பாடி டைப்ஸ் பேசிஸில் வந்து டிவைட் பண்ணுவோம். ஸோ வாதம் இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிக அளவில் ட்ரை ஸ்கின் வந்து இருக்கும், விரிங்கிள்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ஃபார்ம் ஆகும், பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம்ஸு, பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம்ஸு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த வாதம் நிறைய ட்ரைனஸ் இருக்கிறவங்கள நம்மளால் பார்க்க முடியுது.
பித்தம் அதிகமாக இருக்கிறவங்கள, பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்கள நம்மளால் ஆக்னி வந்து அதிகம் அளவில் பார்க்க முடியுது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பஸ்ஸெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு எல்லோயிஷாக ஒரு இன்ஃபெக்டடாக இருக்கக்கூடிய ஆக்னி வந்து நிறைய வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் ஸ்கின்ன்றது வந்து நம்மளோட கட்டு, நம்மளோட ஹெல்த்தோட ஒரு மிரர் தான். ஸோ ஹவு ஹெல்த்தி யூ ஆர் அண்ட் ஹவு ஹெல்த்தி யுவர் கட் இஸ், தட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் யுவர் ஸ்கின். ஸோ நம்ம வந்து கட் கிளென்சிங் வந்து கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுறோம். நிறைய ஆக்னி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து கட் கிளென்சிங் மாதிரி பண்ணும்போது, லூஸ் மோஷனுக்கு மெடிசின் விரேச்சனம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணும்போது அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீம் மாதிரி ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நீம், துளசி, ஸோ இந்த மாதிரி ஹெர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா வந்து அந்த ஆக்னி வந்து கம்மியாகும். எக்ஸ்டர்னலாக அவங்க வந்து அப்ளை பண்ணணும். எக்ஸ்டர்னலாக ஒரு ரெமெடி சொல்லுங்கன்னா, திஸ் எக்ஸ்டர்னல் ரெமெடி இஸ் நாட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஹேவிங் சிவியர் ஆக்னி ப்ராப்ளம். சிவியர் ஆக்னி ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஆயுர்வேதா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், இன்டர்னல் மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க, டீடாக்ஸ் பண்ணுங்கள், தென் யுவர் ஸ்கின் வில் பி வெரி குட். பட் இல்லை மினிமலாக தான் ஆக்னி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து லோத்ரா பட்டை பொடி, அது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து அவங்க ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes வச்சுட்டு வார்ம் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணலாம். ஸோ திஸ் தே கேன் டூ லைக் வீக்லி 2 days ஆர் 3 days வந்து பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக அவங்களோட ஆக்னி வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இதை தான் ப்ரிஸ்கிரைபும் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் நிறைய சீரம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா மேம்? ஆயுர்வேதாவில் சீரம்ஸ்க்கு பதிலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கா? ஆயுர்வேதாவில் சீரம்ஸ்க்கு பதிலாக தான் ஆயில்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. குங்குமாதி தைலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் த கோ டு ரெமெடி ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு த ஃபேஸ். ஸோ குங்குமாதின்றதுல வந்து நம்ம மெயினாக வந்து குங்குமா, அதாவது சாஃப்ரான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சாஃப்ரான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் வெரி குட் ஃபார் த ஸ்கின். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸு, ஏன்னா மில்க்கு, ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணது தான் குங்குமாதி தைலம். குங்குமாதி தைலம் வெரி ஸ்பெசிஃபிக்லி ஃபார் பிக்மெண்டேஷன் இட் வில் ஒர்க் வெரி வெல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோயிங்னஸ் வந்து கொடுக்கும், ஒரு ரிஃப்ரெஷ்டு ஃபீலிங், டல் ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டல் ஸ்கின்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வாதம் அதிகமாக இருக்கும்போது பாடியில் வந்து டல் ஸ்கின் வந்து ஏற்படும். ஸோ எய்தர் அவங்களோட ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும், இல்லைன்னா அவங்களோட கட் வந்து சரியில்லாமல் இருக்கும், இல்லை அவங்களோட தூக்கம் வந்து சஃபிஷியன்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கும். ஸ்கின் வந்து டல்லாக இருக்குது, ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா ஏதோ வந்து அவங்களோட சிஸ்டமிக்லேயோ இல்லை லைஃப் ஸ்டைல்லையோ ஏதோ ஒரு இஷ்யூ வந்து இருக்கும். ஸோ அதையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணி ஒரு ஹெல்த்தியான டயட்டும் சஜஸ்ட் பண்ணி அண்ட் அலாங் வித் தட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணும்போதும் அண்ட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸில் வந்து என்னெல்லாம் மெயினாக பிரச்சனைகள்ன்றதை நீங்கள் வந்து நோட் பண்ணி சொல்லிட்டீங்க. இப்போ இதெல்லாம் தாண்டி டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மேம். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், நான் 8 மணி நேரம் தூங்குறேன் ஆனாலும் எனக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, கண்ணாடி போடுறேன் அதனால எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த டார்க் சர்க்கிள்ஸ்க்கு என்ன ரெமெடி இருக்குது? டார்க் சர்க்கிளில் தூக்கம் மட்டும் இல்லை, அவங்க வந்து எவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ ஸ்க்ரீன் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், நல்லா ஹைட்ரேட்டடாக வந்து இருக்கணும். சம்டைம்ஸ் பிசிஓடி, தைராய்டு இஷ்யூஸ் இந்த மாதிரி, இல்லை அயர்ன் டெஃபிஷியன்சி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போதும் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கடியில் வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஏற்படும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு டயக்னோஸ் பண்ணிக்கணும். எதுவுமே ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அவங்க வந்து குக்கும்பர் யூஸ் பண்ணலாம். குக்கும்பரை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு அது வந்து சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஸ்லைசஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு தே கேன் பிளேஸ் ஆன் த ஐ. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் கூலிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். பஃபினஸை வந்து நல்லாவே வந்து கம்மி பண்ணும். டீ பேக்ஸும் வந்து என்னை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு என்னை சோக் பண்ணிவிட்டு வாட்டர் போட்டு டீ பேக் வந்து வச்சுட்டு அதை வந்து திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ டீ பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீஸ் நம்மளுக்கு தெரியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை நம்ம அப்படி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு லைட்னிங் எஃபெக்ட் வந்து இருக்கும். பட் டார்க் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொலாங்டாக வந்து ப்ராப்பராக அவங்க வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிடும். வெர்ஜின் கோகோனட் ஆயில், அதாவது வெர்ஜின் கோகோனட் ஆயிலுன்றது வந்து பியூர் கோகோனட் ஆயில் கிடையாது, செக்கு எண்ணெய் வந்து கிடையாது. வெர்ஜின் கோகோனட் ஆயிலுன்றது வந்து தேங்காய் பால்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய். ஸோ இந்த எண்ணெய் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்பவே வெள்ளையாக வந்து இருக்கும். ஓகே. ஸோ இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அது நல்ல ஒயிட்டாக இருக்கும், லைட்டாக இருக்கும்.
ஸோ அந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலை வந்து ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணலாம். டார்க் சர்க்கிள்ஸ்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில். வெர்ஜின் கோகனட் ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா லாரிக் ஆசிடு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு செக்கு எண்ணெயில் வந்து இருக்கிறதில்ல. கொப்பரையிலேருந்து எடுக்கிறதுனால அந்த பெனிஃபிட்ஸ் வந்து இதில் இருக்காது. ஸோ வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்து ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான ஆயில். அதை வந்து ஆல்மண்ட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தே கேன் அப்ளை ஃபார் டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் ஈவன் ஃபார் த ஸ்கின் வெர்ஜின் கோகனட் ஆயில் இஸ் வெரி குட். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தங்களுக்கு ரொம்ப கிளியர் ஸ்கின் இருக்கணும் அண்ட் என்னோட ஸ்கின் க்ளோயிங் ஸ்கின்னாக இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எவ்ரிடே என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம்? ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டியது எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ஸ்லீப் வந்து நல்லா இருக்கணும். வாட்டர் இன்டேக் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ்டான டயட் வந்து அவங்க எடுக்கணும். அதாவது ஸ்கின் க்ளோயிங்கை வந்து ஜஸ்ட் அப்படியே கொடுக்க முடியாது. நோ மேஜிக் ஹர்ப் ஆர் நோ மேஜிக் சீரம் ஆயில், நோ, நத்திங் வில் ஒர்க் லைக் தட். இன்டர்னலாக அவங்க ஹெல்த்தியாக இருக்கணும் டெஃபினட்டாக. ஸோ இதெல்லாத்தையும் அவங்க என்ஷூர் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து அவங்க வந்து என்ன பண்ணலான்னா டெஃபினெட்லி தே கேன் யூஸ் குங்குமாதி தைலம். ஸோ ஆக்னி இருக்கும்போது இல்லை, ஆக்னி இல்லாதப்போ ஏன்னா அவங்க வந்து குங்குமாதி ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய நல்ல பிராண்ட்ஸில் வந்து குங்குமாதி ஆயில்ஸ் வந்து கிடைக்குது. ஒரு 5 ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு அவங்க வந்து என்ன நைட்டில் வந்து அப்ளை பண்ணும்போது நல்ல எஃபெக்ட் வந்து இருக்கும். குங்குமாதி தைலம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆயுர்வேதிக் ஃபேஸ் பேக்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்குது. பட் சிம்பிளாக வந்து ஃப்ரூட் வச்சுட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக்ஸ், பப்பாயா ஃபேஸ் பேக்கு, இல்லை பனானா வித் ஹனி, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ஹோம் ரெமிடிஸில் வந்து அவங்க ஒரு ஃப்ரூட் ஃபேஸ் பேக்ஸை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஒரு நல்ல pH பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய சோப் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதும், ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதும் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். என்ன நீங்கள் ஆயுர்வேதா டாக்டராக இருந்துட்டு சன்ஸ்க்ரீன் சஜஸ்ட் பண்ணுறீங்களான்னா கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து இந்தியன் கிளைமேட்க்கு கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்கின் வில் பி க்ளோயிங். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னைக்கு இந்த கிளியர் அண்ட் க்ளோயிங் ஸ்கின்னுக்கு ஒருத்தங்க என்னெல்லாம் பண்ணணுன்றது ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.